வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் காட்சிகள் மிக வேகமாக மாறுகின்றன. சிரிய மற்றும் ஈரானிய இராணுவங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து பல பகுதிகள் மிக வேகமாக பறிபோகின்றன. அவற்றை கைப்பற்றியபடி வேகமாக முன்னேறுகின்றன HTS எனப்படும் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கத்தின் தலைமையிலான துருக்கி ஆதரவு இஸ்லாமிய இயக்கங்கள். இவர்கள் வடமேற்கு சிரியாவில் குறிப்பிடத்தக்க சிறு நகரங்களை கைப்பற்றி இப்போது சிரியாவின் லடாக்கியா மாகாணத்திற்குள்ளும் ஆழமாக முன்னேறி வருகின்றன. இந்த வாரம் சிரியாவின் அலிப்போ நகரத்தை நோக்கி ஒரு பெரிய அளவிலான தாக்குதலின் ஒரு பகுதியாக தொடங்கிய இந்த முன்னேற்றம் இப்போது 3வது மாகாணத்திற்குள் HTS தலைமையிலான இஸ்லாமிய இயக்கங்களை காலடி எடுக்க வைத்துள்ளது. இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். அதில் மஞ்சள் வர்ணத்தில் தெரிவது இட்லிப் மாகாணம். அது HTS எனப்படும் ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் முன்பே இருந்தது. அங்கிருந்து கிழக்கே நகர்ந்து கடந்த சனிக்கிழமை அலிப்போ மாகாணத்தின் அலிப்போ நகரை கைப்பற்றியது HTS. அது நடந்த 2 தினங்களில் இட்லிப்பிலிருந்து தெற்கே நகர்ந்து ஹமா மாகாணத்தில் உள்ள பகுதிகளை கைப்பற்ற தொடங்கினார்கள். இப்போது இட்லிப்பிலிருந்து மேற்கே நகர்ந்து லடாக்கிய மாகாணத்தில் உள்ள பகுதிகளை கைப்பற்ற தொடங்கியுள்ளார்கள். லடாக்கியா மாகாணத்தில் தான் ரஷ்யாவின் பிரதான விமான தளம் மற்றும் கடற்படை தளம் ஆகியவை உள்ளன. மத்திய தரை கடலோரத்தில் லடாக்கியாவில் உள்ள ரஷ்யாவின் முக்கிய மூலோபாய சொத்தாக இருக்கும் ரஷ்ய விமானப்படையின் கமைமீம் விமான தளத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டருக்குள் HTS இஸ்லாமிய இயக்கத்தின் படைப்பிரிவுகள் ஊடுருவி விட்டன. லடாக்கியாவின் பல பகுதிகளை HTS இஸ்லாமிய இயக்கம் கைப்பற்றுவது சிரியாவை விட ஈரானுக்கு தான் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்த போகிறது. காரணம், ஈரானிய ஆயுத போக்குவரத்து மிகப்பெரிய அடியை வாங்க போகிறது. அது எப்படி என்றால், ஹெஸ்பொல்லாவுக்கு ஈரான் கொடுக்கும் ஆயுதங்கள் விமான மார்க்கமாகவும் கப்பல் மார்க்கமாகவும் முதலில் சிரியாவுக்குள் போய் சேர்க்கின்றன. ஈரானிய ஆயுதங்கள் விமான மார்க்கமாக அலிப்போ சர்வதேச விமான நிலையத்திற்கு போய் சேர்ந்தன. கப்பல் மார்க்கமாக லடாக்கியா துறைமுகத்திற்கு போய் சேர்ந்தன. அலிப்போ சர்வதேச விமான நிலையம் திங்கட்கிழமை HTS இஸ்லாமிய இயக்கத்தால் கைப்பற்றப்பட்டு விட்டது. லடாக்கியா துறைமுகம் இருக்கும் லடாக்கியா மாகாணத்திற்குள் இப்போது HTS இஸ்லாமிய இயக்கப்படைகள் ஊடுருவி கொண்டிருக்கின்றன. லடாக்கியா துறைமுகத்தை கைப்பற்றும் திட்டம் கூட அவர்களுக்கு இருக்கலாம். லடாக்கியாவில் ரஷ்யாவின் பிரதான விமான தளம் மற்றும் கடற்படை தளம் ஆகியவை உள்ள போதிலும் அந்த மாகாணம் ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. மாறாக ஈரானிய இராணுவத்தால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. காரணம், லடாக்கியா துறைமுகத்திற்கு ஈரானிய ஆயுதங்கள் வருவதால் லடாக்கியா மாகாணத்தின் பாதுகாப்புக்கு ஈரானிய இராணுவம் பொறுப்பேற்றிருந்தது. அப்போதுதான் அவர்களால் தரைமார்க்கமாக ஆயுதங்களை லடாக்கியாவின் தெற்கு எல்லையில் உள்ள லெபனானுக்குள் கொண்டு செல்ல முடியும். லடாக்கியாவில் HTS இஸ்லாமிய இயக்கப்படைகள் ஊடுருவ தொடங்கிய அங்கிருந்து ஈரானிய மற்றும் சிரிய இராணுவம் பின்வாங்க தப்பியோட தொடங்கியுள்ளன. மறுபக்கத்தில் லடாக்கியாவின் கிழக்கு எல்லையில் உள்ள ஹமா மாகாணத்தில் HTS இஸ்லாமிய இயக்கப்படைகள் வேகமாக ஊடுருவுகின்றன. இன்று அதிகாலையில் HTS இயக்கப்படைகள் முதல் தடவையாக ஹமாவின் வடமேற்கே அமைந்துள்ள கலாத் அல் மரிக் நகரை அடைந்தன. மேற்கு கடலோர பகுதிகள் மற்றும் வடமேற்கு சிரியாவின் மற்ற பகுதிகளை இணைக்கும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் கலாத் அல் மடீத் நகரம் அமைந்துள்ளது. அங்கும் ஈரானிய மற்றும் சிரிய இராணுவ தளங்களை அமைத்திருந்தது. ஈரானிய மற்றும் சிரிய இராணுவ பாதுகாப்பை HTS இயக்கப்படைகள் முறியடித்த பின்னர் நகரம் HTS இயக்கத்தின் கைகளில் வீழ்ந்தது. அங்கிருந்த ஈரானிய மற்றும் சிரிய இராணுவ துருப்புகள் கொல்லப்பட்டார்கள் அல்லது தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு தப்பிச் சென்றார்கள். HTS முதல் தடவையாக தமது மேற்கு நோக்கிய நகர்வை தொடரும் போது சிரியாவில் ரஷ்யாவின் முக்கியமான தளமான கமைமீம் விமான தளத்தை HTS பெருகிய முறையில் அச்சுறுத்துகின்றனர். கமைமீம் விமான தளம் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சியை ஆதரிப்பதில் முக்கிய பங்கை வைத்திருக்கிறது. அத்துடன் மற்றொரு விஷயமும் உள்ளது. ரஷ்யாவின் கமைமீம் விமான தளத்தில் இருந்துதான் விமானங்கள் புறப்பட்டு HTS இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இட்லிப் நகரில் உள்ள இலக்குகள் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்துகின்றன. HTS படைகளின் முன்னகரும் கோடுகளில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கமைமீம் விமான தளம் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் விமான நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய மையமாக செயற்படுகிறது. அத்துடன் சிரியா மற்றும் பெரிய அளவிலான மத்திய கிழக்கில் மாஸ்கோவின் செல்வாக்கை பராமரிப்பதில் விமான ஒருங்கிணைப்பு மையமாகவும் செயற்படுகிறது. லடாக்கியாவை நோக்கி விரைவான முன்னேற்றத்தை சிரிய மற்றும் ஈரானிய படைகளால் இதுவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. சிரிய மற்றும் ஈரானிய துருப்புகள் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் அதிக உந்துதல் கொண்ட HTS தலைமையிலான இயக்கங்களுக்கு எதிராக ஒரு தற்காப்பு கோட்டை பராமரிக்க போராடுகின்றன. அல் காய்தாவின் முன்னாள் துணை அமைப்பான ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் இந்த போரில் முன்னணியில் உள்ளது. தரைவழி தாக்குதல் பிரிவுகள் மற்றும் பீரங்கி ஆதரவு ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி ஈரானிய மற்றும் சிரிய படைகளை முக்கிய நிலைகளில் இருந்து பின்வாங்க வைக்கிறது.
ரஷ்யாவின் கமைமைன் விமான தளத்திற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக ரஷ்ய ராணுவ அதிகாரிகளால் தளத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசாத் ஆட்சிக்கு உதவுவதற்காக 2015 முதல் சிரியாவில் நிலை கொண்டுள்ள ரஷ்ய படைகள் HTS தலைமையிலான இயக்கப்படைகளின் முன்னேற்றத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. அத்துடன் அவர்களின் முன்னேற்றத்தை குறைக்கும் முயற்சியில் HTS இயக்க நிலைகளை குறிவைத்து பலவிதமான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. வடமேற்கு சிரியாவின் நிலையற்ற தன்மை அதிகரித்துள்ள ஒரு காலகட்டத்தின் மத்தியில் இந்த போர் வந்துள்ளது. அங்கு பல இயக்கங்கள் நிலப்பரப்பில் கட்டுப்பாட்டிற்காக போட்டியிடுகின்றன. இந்த இயக்கங்களில் துருக்கி ஆதரவு மற்றும் துருக்கி எதிர்ப்பு கூட்டணிகள் உள்ளன. அமெரிக்க ஆதரவு குர்திஷ் கூட்டணியும் உள்ளது. இந்த போட்டிகள் நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. HTS இயக்கத்தின் தாக்குதலுக்கு விடையிறுக்கும் விதத்தில் ரஷ்ய போர் விமானங்கள் தொடர்ச்சியான விமான தாக்குதல்களை நடத்துகின்றன. ரஷ்ய விமான தாக்குதல்கள் HTS இயக்கத்தின் விநியோக பாதைகளை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டவை. இருந்த போதிலும் HTS இயக்கத்தினர் கடந்த வாரத்தில் அவர்கள் பெற்ற விரைவான வெற்றிகளால் மேலும் மேலும் மேற்கு நோக்கி செல்லும் போது தங்கள் வேகத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். தற்போதைய இந்த முன்னேற்றம் சமீபகால ஆண்டுகளில் அசாத் ஆட்சிக்கு ஏற்பட்ட மிகவும் அதிகமான அச்சுறுத்தல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.